இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி, இவர் எங்களோட சித்தப்பா, லக்ஷ்மியோட சின்ன தாத்தா. நாங்க ப்ளீடர் தாத்தான்னு கூப்பிடுவோம். சித்தப்பா, மித்ரா, லக்ஷ்மி கட்டிக்க போறது இவரதான். வணக்கம் தாத்தா. வணக்கம் தம்பி. நீங்க நடந்துக்கிற முறையும் மரியாதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. எங்க லக்ஷ்மிக்கு நீங்க பொருத்தமானவர்னு தோணுது. உன்ன மாதிரி நல்ல குணம் இருக்கிற பையனை எங்க லக்ஷ்மி கல்யாணம் பண்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் தம்பி. தாத்தா, குணத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சா லக்ஷ்மி முன்னாடி நான் தோத்துருவேன். அங்கிள், மம்மி டாடி லக்ஷ்மிக்கு இந்த புடவை நகையெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. இதை கொடுக்க தான் வந்தேன். நகையா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த நகையெல்லாம் லக்ஷ்மிக்கு ஆண்டி. அததான் நானும் சொன்னேன். சரிங்க, நான் கிளம்புறேன். தம்பி, ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல, ஒரு தடவை உன் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா தம்பி? ஜாதகமா? தப்பா நினைச்சுக்காத தம்பி. இதுக்கு முன்னாடி லக்ஷ்மிக்கு 2 தடவை கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. அது எங்க நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3வது தடவை. இனிமே அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது தான். உங்களை பார்த்ததும் எனக்கு அது புரிஞ்சுது தம்பி. ஆனா எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு நாம தப்பு பண்ணணும்? ஒரு தடவை ஜாதகத்தை கொடுத்தா அதை பார்த்துட்டு திரும்ப கொடுத்துட்றேன். இதுக்கப்புறமும் எதுவும் நடக்க கூடாதுன்னு ஒரு முன்ஜாக்கிரதை தான், அவ்வளவுதான். வேற எந்த கெட்ட நோக்கமும் கிடையாது. ஓகே தாத்தா, நீங்க எவ்வளவு கேட்கணுமா என்ன? நான் மம்மி டாடி கிட்ட சொல்லி என்னோட ஜாதகத்தை உங்ககிட்ட அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்றேன். சரிங்க தம்பி. நான் வரேன். போயிட்டு வாங்க. பாய் லக்ஷ்மி. என்ன நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து லக்ஷ்மிக்கு புடவை அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய வேலை இருக்கு. மண்டபத்துக்கு போகணும். எல்லா ஏற்பாடையும் பண்ணு. அங்க போய் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லாத. சீக்கிரம் ஆகட்டும். நீ வாடி.